அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான கறி வடை இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கூடயோ இல்லை வந்து ரசம் சாம்பார் கூடயோ ஏதோ ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம வந்துட்டு கறியை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, இதெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, ஏலக்காய் 2 துண்டு, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறியிலேருந்து விடுற தண்ணியும் நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் இருக்கும். இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நல்லா விசில் விட்டு ஒரு 7-8 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது பாருங்கள், அது தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஸோ சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுப்பிலே வச்சு சிம்மிலே வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்க கறி, அதாவது போன்லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு நீங்கள் போன் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி சேர்த்து அரைங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க வரும். உங்களுக்கு வேணுன்னா கையில் ஆயில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எப்போ தேவையோ அப்போ இந்த மாதிரி நம்ம தவா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.